ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இப்போ மழை நிறைய இடங்களில் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மழை நேரங்களில் சூடாக போண்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் டக்குன்னு இந்த போண்டாவை செஞ்சுட்டேன். நான் அப்படியே உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டா செய்யறதுக்கு நான் முதல்ல முட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாதி பாதியாக. இப்போ நான் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே அது இல்லைன்னா கடலை மாவு 1 கப், 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி போண்டா மிக்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு எதுவுமே போட தேவையில்லை, வெறும் தண்ணி மட்டும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை எடுத்து இதில் கோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா 2 சைடும் கோட் ஆன பிறகு அதை எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் செவந்த எண்ணெய் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் இந்த மாதிரி ஈஸியான டக்குன்னு செய்கிற மாதிரி ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், அப்புறம் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், ரொம்பவுமே தேவையான பியூட்டி டிப்ஸ் எல்லாமே சேனலில் இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த மழைக்கு சூடான சூப்பரான எக் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மழைக்கு சூடான போண்டா சாப்பிட்டா மாதிரியும் ஆச்சு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா மாதிரியும் ஆச்சு. ஸோ ஒரே ரெசிபியில் 2 பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. உங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி மழை நேரத்தில் சூடாக ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காட்டின இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.